அன்புள்ள மாணவர்களே, இன்று வந்த செய்திகளில் சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தருகின்றோம். நமது பக்கத்து நாடான பங்களாதேஷில் அடுத்து பிரதமராக வரவிருப்பவர் யார்? தாயித் ரஹ்மான். அடுத்து வரப்போவர் தாரிக் ரஹ்மான். அடுத்து பிரதமராக வரப்போவர் தாரிக் ரஹ்மான். அடுத்து கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறக்கப் போகின்றவர் யார்? தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். விபத்தில் அடிபட்டு பாதிக்கப்பட்டிருப்பவருக்கு உடனடி சிகிச்சை பெறுவதற்காக பிஎம் அலுவலகத்திலிருந்து ஒரு ஸ்கீம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்கீமின் பெயர் என்ன? பிஎம் ரஹீத், அதாவது சேவா தீர்த் என்ற அந்த திட்டம் அடிபட்டவர்களுக்கு உயிரை காப்பாற்றுவதற்காக உடனடி உதவிக்கு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆஃபீஸ் நியூ டெல்லியில் உள்ளது. அடுத்து இன்று காலையில் 5000 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு நிறைய பெண்களுடைய அக்கௌண்ட்டில். அந்த 5000 ரூபாய் எந்த ஸ்கீமில் வருகின்றது? கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை என்ற ஸ்கீமில் இருந்து இந்த 5000 ரூபாய் வருகிறது. இது 2023 உருவாக்கப்பட்ட திட்டம் என்று நினைக்கிறேன். அடுத்து தமிழக அரசு போட்டித் தேர்வுக்கான தகவல்களை, எப்போது எக்ஸாம், என்ன எக்ஸாம் போன்ற தகவல்களை சொல்வதற்காக ஒரு களம் ஓப்பன் பண்ணப்பட்டுள்ளது. அதனுடைய பெயர் தேர்வு களம். தேர்தல் களம், தேர்வு களம் எப்படினாலும் வைத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு இது உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மாணவர்கள் இந்த தேர்வுக்கு உள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது கணிதம். கணிதத்தில் ஒரு சுருக்கமான பேசிக்கதையை சொல்கின்றேன். 1லிருந்து 20 வரைக்கும் கூட்டி சொல்லுங்கள் என்று சொன்னால் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த கடைசி எது வரைக்கும் என்று சொல்கிறார்களோ அந்த 20 இன்று அடுத்த நம்பர் 21 டிவைடட் பை 2. 20 21 டிவைடட் பை 2. 2 20 அடித்தா 10, 210. அதே போல் 30 இல்லை 35 வரைக்கும் உள்ள நம்பரை சொல்லுங்கன்னா 35 இன்று 36 டிவைடட் பை 2. அந்த 36 2 அடித்தோம்னா 18, பெருக்கி போட்டால் அது ஆன்சர். சப்போஸ் 5லிருந்து 15 வரைக்கும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். வழக்கம் போல் 15 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் எதில் ஆரம்பிக்கிறார்களோ 5 என்று ஆரம்பித்தால் 4 வரைக்கும் தனியாக கண்டுபிடிங்கள். 1லிருந்து 4 வரைக்கும் டோட்டல், ஏதாவது 4 இன்று 5 பை 2. அந்த முதலில் கண்டுபிடித்த எண்ணிலிருந்து இந்த 2வது கண்டுபிடித்த எண்ணை கழித்து விடுங்கள், விடை கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம்.